விஜய் சேதுபதி ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு போல இருக்கே. தர்பூசை முடிச்சு விடாம நான் விடமாட்டேன், வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு தான் வீட்டுக்கு அனுப்பிச்சுவேன்ற மாதிரி கரெக்டா வந்து இன்னைக்கு செய்ன்னு செஞ்சு விட்டுருக்காரு. அந்த செய்கை தான் ப்ரோமோ 1ல வந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஊச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணிடுவீங்க நான் நம்புறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக தர்பூஸ் ரோஸ்ட்டும் நடந்திருக்கு, இன்னொன்று சபரியோட ரோஸ்ட்டுமே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. காலைல வீடியோவில் கன்வே பண்ண மறந்துட்டேன், அது ஒரு சின்ன இதுவாயிருச்சு. ஸோ அதில் இந்த டாஸ்க்குமே டிஸ்கஷன் வந்திருக்கு, அதையும் நான் காலைல கன்வே பண்ணல. இது சண்டே ஹைலைட்ஸில். ஓகேவா, இப்போ இந்த ப்ரோமோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டாஸ்க், அந்த ராஜாங்கம் டாஸ்கில் ஒரு பக்கம் இவர் வாக் அவுட் பண்ணி போயிட்டு பர்சனலாக எடுத்துக்கிட்டார். அவர் கேரக்டராக ப்ளே பண்ண சொன்னால் கேரக்டரை ப்ளே பண்ணாமல் கேரக்டரை விட்டு வெளியே போனதே இவருடைய தப்பு. இன்னொரு பக்கம் அங்கே அரசவையில் சொல்கிறதையும் கேள்வி கேட்கணும், அதையும் கேட்கல. போயிட்டு எல்லாத்தையும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாரையும் தூக்கி போட்டு டேமேஜ் பண்ணது இது ஒரு பெரிய தப்பு. இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக கேட்க தானே செய்யணும். கரெக்டாக வராரு விஜேஎஸ். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. பதவி வேணாம், கெட்டப் வேணாம், கேரக்டர் ரிஜெக்ட் பண்ண உரிமை யார் கொடுத்தது சொல்லுங்க. பதவி வேணாம், கெட்டப் வேணாம், கேரக்டர் ரிஜெக்ட் பண்ணுற யாரு? நீங்கள் யார் சார்? நீங்கள் யார் சார் அதை பண்ண அப்படின்ற மாதிரி இருக்குது. சார் அங்கே ஒன்றும் இல்லை, அவரை வந்து நீங்கள் சாரி கேட்க சொல்லிட்டீங்களே, அதான் பெரும் பிரச்சனை. அவர் யாருக்கிட்ட சாரி கேட்டிருக்காரு? சாரி கேட்காம ஒரு சாரி கேட்காம எப்படின்னா ஒரு கெத்தா மாசா சுத்தக்கூடிய நபரை போயிட்டு நீங்கள் ராஜா பதவியை பறிச்சிட்டீங்க, அமைச்சரை உட்கார வச்சிட்டீங்க. ராஜா பதவியில் வந்து எல்லாரையும் லவ் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. கடைசியில் அதுக்கு ஆப்போகும்போது முதல்ல அங்கேயே காலி. ரெண்டாவது சரி ஓகே அமைச்சராது இருக்குமே நினச்சா அங்கே வந்து ஒரு வார்த்தைக்கு சாரி கேட்க சொன்னால் நான் சாரி கேட்டுருவேனா அப்படின்ற மாதிரி ஈகோ ஹர்ட் ஆகி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போனார். அது அவருக்கு ரைட்ஸ் கிடையாது தான், கேரக்டர் ரிஜெக்ட் பண்ணுற இது கிடையாது தான். ஸோ நீங்கள் யார் சார் அப்படின்னும் போது அங்கேயே மூஞ்சி காலி, அங்கேயே மூஞ்சி செத்து போச்சு. மூஞ்சி செத்து போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டுக்கிறாரு அவர். அதுக்கப்புறம் அதை முடிவு எடுக்கிறது யார்? பதில் சொல்லுங்க அப்படின்னும் போது திருன்னு வாட்டர்மெலன் இப்படி என்ன பண்ணுறது, இப்போ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நிலைமை இருக்குது. ஓகே, இதில் வேறு விஜிஎஸ் சார் நான் இங்கே உட்காடுறேன் சார், நீங்கள் பொறுமையை யோசிச்சு பதில் சொல்லுங்கள் சார், உங்ககிட்ட இருந்து நான் பதில் வாங்காமல் விடமாட்டேன், சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி விஜிஎஸ் அங்கே இருக்கார். உடனே தமிழ்நாட்டில் நான் பேசுகிற டைலாக் வந்து பிரபலம்னு. ஓஹோ, இந்த டைலாக் எடுக்கும்போதே நமக்கு தெரியுது மக்களே, பிரபலம்ன்ற மாதிரி அந்த ஒரு டைலாக் வேறு பேசியிருந்தார் விஜய் சேதுபதி கிட்ட. என்னென்னா அதான் அஜித் சார் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் சேதுபதி பிக் பாஸுக்கு வந்துட்டாரு, விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அப்புறம் சூர்யா வந்து என்னது பாம்பேக்கு போயிட்டாரு. இந்த தமிழ் திரையுலகத்தை காக்க வேண்டியது இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பேசியிருந்தார். இந்த டைலாக்லாம் பேசினா கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக வந்து ஆகணும்ல. ஸோ அந்த கோவம் கரெக்டாக அந்த இடத்துல வந்திருக்குது போல். ஓகே, உடனே அதை கேட்டு அந்த பாயிண்டில் அடிச்சிட்டார். உடனே அடுத்து என்ன சொல்கிறாரு, நான் பேசுகிறேன், கேமரா வந்து என்னை பாருங்க, நான் பேசுகிறேன், கேமரா ஃபாலோ மீ அப்படின்றது 2 நாள் வச்சு செஞ்சாங்க திவாகர். அந்த கேமரா ஃபாலோ பண்ணாமல் இதெல்லாம் பண்ணாமல் 2 நாள் வச்சு செஞ்சாங்க. கரெக்டுங்க. ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்கான ரீசனுமே இந்த இடத்துல விஜிஎஸ் கொடுத்தது தான் கரெக்டு. இவ்வளோ பின்னாடி போக தெரியுதுல்ல கேமரா பின்னாடி. ஸோ கேமரா பின்னாடி அலைஞ்சு போயிட்டு பண்ணுறதுக்காக ரீல்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களே, அப்போது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்துச்சு பாருங்க அவர் மூஞ்சில். கேமரா வந்து அவருக்கு பதில் சொல்லாமல், கேமரா அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே சைலண்ட் ஆனவொன்னே ஒரு மாதிரி அப்செட் ஆனார்ல. அப்படியே என்னடா நம்மளை இப்படி பண்ணிட்டானுங்கன்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் கொடுத்த கேரக்டரையும் இதுவும் ரோல்ஸ் பண்ணும்போது டீமுக்கும் அப்செட் இருந்திருக்குமா இல்லையா? அவங்க எவ்வளோ காண்டா இருப்பாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க, கேமராலாம் ஆஃப் பண்ணி, கேமராலாம் மூவ்மெண்ட் கொடுக்காம. ஸோ நீங்கள் பண்ண வழியை திரும்ப உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கேமராக்களை வச்சு பிக் பாஸ் டீம் மூவ் பண்ண மூமெண்ட்டு அடிப்பொலி ஐயா. அது நாங்கள் கூட அப்போது அது பண்ணுறீங்களே, டாஸ்க்குக்காக நீங்கள் என்ன டாஸ்க்கை விட்டுட்டு ரீல்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுறீங்களே, அப்போ நாங்கள் கொடுத்த டாஸ்க் என்னது? அது மட்டும் உங்களுக்கு குறைஞ்சி தெரியுதா, இதுவாக தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டது வேற மாதிரி இருந்துச்சு. டாஸ்க்கு பண்ண ஒரு வக்கு இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு அடித்ததுமே அருமை. என்ன பண்ணுறது, அதை டாஸ்க்கை விட்டால் ஒரு பர்சனல் ஈகோவில் போயிடுச்சு. ஒரு பக்கம் கனி அடிக்கிறதுக்கும் அதை இது பண்ணுறதுக்கும் அதில் சாரி கேட்கவே தயாராக இல்லை. அவர் மேலே தான் தப்பு இருக்குது. ஆனால் அந்த தப்பை ஏற்றுக்கிட்டு இருந்தால் டாஸ்க் நல்லா போயிருக்கும். இந்த கெட்ட பேரும் வந்திருக்காரு. இவர் இந்த அளவுக்கு டாஸ்க்கை விட்டு வெளியே போனது தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மராக இருந்துச்சு. வீக்கெண்டில் ரோஸ்ட்டும் வந்துச்சு, எலிமினேஷனும் வந்துச்சு அப்படின்றதான் ஹைலைட். ஓகே, கேமரா முன்னாடி போய் ரீல்ஸ் பண்ணுறல,
என்ன மாதிரியானது இது? கேமரா முன்னாடி போய் இந்த வேலையை பார்க்குற, ஆனா நாங்க கொடுக்குற வேலையை நீ ஏன் பார்க்கல? ஸோ கேமரா வேலையை பார்க்க மட்டும் தெரிஞ்ச உனக்கு நீ நாங்க கொடுத்த வேலையை பார்க்க தெரிஞ்சிருக்கணும், அதை போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நல்ல விஷயம்தான். ஆனா அவர் பண்ணலையே. அதுல அது வெறுத்துட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கேமரா தின்னதா இருக்கட்டும், மறுநாள் எந்த கேமராவும் திவாகருக்கு செவி சாய்க்காம இருந்ததை பார்க்கும் போதே அவர் சுக்குநூறா உடைந்து விட்டார். அவரை எப்படி எதுவுமே பண்ணாம பேசாம காலி பண்றது இருக்குல்ல, அதுதான் அங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ ஆக மொத்தத்துல விஜய் இவரு திவாகரை எலிமினேட் பண்றதுக்கு முன்னாடி உடைச்சி வச்சு செஞ்சுதான் அமைச்சிருக்கார் அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கெஸ்.